தியாக பலி. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பெருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பெருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே, மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே, இறை மாண்பை இன்றே பெறவே, நிறைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம், இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பெருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பெருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் நாங்கள் ஆண்டவருடைய தோற்ற மாற்ற பெருவிழாவை கொண்டாடுகிறோம். சிறப்பாக இந்த தோற்ற மாற்ற பெருவிழாவில் ஆண்டவருடைய மாட்சிமையை நாங்கள் காணுகிறோம். அந்த மாட்சிமையில் விண்ணகத்திலிருந்து ஒரு குரல் ஒலிக்கிறது, இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவிசாயுங்கள். இன்றைய திருப்பலியிலே நாங்கள் ஆழமான இந்த செவ ஆண்டிலே இறைவனை தனிப்பட்ட ரீதியாக சந்திக்கவும், அவருடைய இந்த மாட்சிமையை நாங்கள் காணவும், அவருக்கு எப்பொழுதும் செவி கொடுக்கவும் இறைவன் துணை புரிய வேண்டும் என்று இன்றைய திருப்பலியில் ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மரண நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே
கூறுகின்றோம். உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய திருமகனின் மாட்சிக்குரிய தோற்ற மாற்றத்தின் பொழுது மூதாதையரின் சாட்சியத்தால் எங்கள் பேருண்மைகளை உறுதிப்படுத்தினீரே. மக்கள் எல்லோரும் உடைய பிள்ளைகளாகும் நிறைவான உரிமை பேற்றினை பெறுவரென வியத்தகு முறையில் முன்னறிவித்தீர். உம்மடியார்களாகிய நாங்களும் அது அன்பின் திருமகனுக்கு குரலுக்கு செவிசாய்த்து அவரோடு உரிமையராலும் தகுதியை அடைவோமாக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அவருடைய ஆடை வெண்பனி போல இருந்தது. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 9 தொடக்கம் 10 மற்றும் 13 தொடக்கம் 14 ஏறாக. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரிநெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. பல்லாயிரம் பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சியுரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகனைத்தையும் ஆளும்
உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூவுலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூர்வனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது ஆட்சியை காண்கின்றன. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஏனெனில் ஆண்டவரே, உலகனைத்தையும் ஆளும் உன்னதர் நீரோ. தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீரே. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். இரண்டாம் வாசகம். விண்ணிலிருந்து வந்த இக்குரலொலியை நாங்கள் கேட்டோம். திருத்துதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 16 தொடக்கம் 19 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்த போது சூழ்ச்சியாக புனைந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை. நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து அவரை பற்றிய குரல் ஒலித்தபோது தந்தையாகிய கடவுளிடமிருந்து மதிப்பும் மாட்சியும் பெற்றார். தூய மலையில் அவரோடு இருந்தபோது விண்ணிலிருந்து வந்த இக்குரலொலியை நாங்கள் கேட்டோம். எனவே இறைவாக்கினர் கூறியது இன்னும் உறுதியாயிற்று. அவர்கள் கூறியதை நாங்கள் கருத்தில் கொள்வது நல்லது. ஏனெனில் பொழுது புலர்ந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அது இருண்ட இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் அன்பார்ந்த மைந்தன் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஒரு எந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவருடைய ஆடைகள் உலகில் எந்த செலவைக்காரனும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளிரென ஒளி வீசின. அப்பொழுது எலியாவும் மோசையும் அவர்களுக்கு தோன்றினர். இருவரும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தார்கள். பேதுரு இயேசுவை நோக்கி, ரபி, இங்கே இருப்பது எத்துணை நலம். உமக்கு ஒன்றும் மோயிசனுக்கொன்றும் எலியாவுக்கொன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்றார். தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழல, அந்த மேகத்திலிருந்து, என் அன்பார்ந்த மைந்தன் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்ற ஒரு குரல் ஒலித்தது. உடனடியாக அவர்கள் சற்று
முற்றும் பார்த்தார்கள். தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறொருவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த பொழுது அவர், மாடுமகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டது எவருக்கும் எடுத்துரைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு கண்டிப்பாக கட்டளையிட்டார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் நாங்கள் ஆண்டவருடைய தோற்ற மாற்ற பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். ஃபீஸ்ட் ஆஃப் த டிரான்ஸ்ஃபிகரேஷன். மிக அழகான ஒரு பெருவிழாவாக இது அமைந்திருக்கிறது. இயேசுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்க்கிற பொழுது மார்க் நற்செய்தி 1:35 சொல்லுகிறது, இயேசு விடியற்காலையில் எழுந்து தனிமையான ஒரு இடத்துக்கு சென்று அங்கே சபித்தார். இயேசுடைய வாழ்வில் மிக மிக அழகான ஒரு வசனம். விடியற்காலையில் கருக்கலில் எழுந்து ஒரு தனிமையான இடத்துக்கு சென்று சபித்தார். அவ்வாறு சபிக்கின்ற இயேசு இன்று ஒரு மலையில் அவர் தனிமையாக 3 சீடர்களை, பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து கொண்டு மலைக்கு சென்று அவர் ஆழமான செபத்திலே ஈடுபடுகிற பொழுது அங்கே ஒரு அருமையான ஒரு உருமாற்றம், தோற்ற மாற்றம் நடைபெறுகிறது. மனித உருவில் தோன்றிய அந்த இயேசு தன்னுடைய இறை மாட்சிமையிலே அங்கே காணப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். மிக மிக அழகான ஒரு காட்சி, ரம்மியமான ஒரு காட்சி. புனித பேதுரு இதனாலே கவரப்படுகிறார். அந்த மாட்சிமையை சந்தித்த இயேசு பேதுரு, ரவி, நாங்கள் இங்கே இருப்பது நல்லது. உமக்கொன்றும் மோய்சனுக்கொன்றும் எலியாவுக்கொன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்று கூறுகிறார். ஏனென்றால் அவர் சந்தித்த இந்த காட்சி மறக்க முடியாதது, விளக்க முடியாதது. அப்பொழுது மேகத்திலிருந்து ஒரு குரல் ஒலிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். என் அன்பார்ந்த மைந்தனிவரே, இவருக்கு செவி சாயுங்கள். அதோடு அவர்கள் அந்த இடத்திலிருந்து கீழே இறங்குகிறார்கள். அன்பார்ந்தவர்களை, இன்றைய இந்த உருமாற்ற விழா இந்த சப ஆண்டிலே நமக்கு ஒரு மிக பெரும் செய்தியை கொடுக்கிறது. நாங்களும் இந்த மலைகளை நாட வேண்டும், தனிமையான இடங்களை நாட வேண்டும். சொல்லுகிறார்கள், மிக அழகான ஒரு மலை எங்கே இருக்கிறதென்றால், காலையிலே நாங்கள் எழும்புகின்ற பொழுது எங்களுடைய சிந்தனைகளை, எங்களுடைய பார்வைகளை இறைவனிடம் எழுப்புகிற பொழுது அது ஒரு மலை அனுபவமாக மாறுகிறது. ஆண்டவருடைய மாட்சிமையை சந்திக்கின்ற நேரமாக மாறுகிறது. அவ்வாறு நாங்கள் ஆண்டவரை சந்திக்கிற பொழுது ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற செய்தி எதுவென்றால், இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவி சாயுங்கள். காலையிலே நாங்கள் அந்த மாட்சிமைக்குள்ளே போகிற பொழுது நாங்கள் ஆண்டவருக்கு செவி கொடுக்கின்ற மக்களாக இருக்கிறோம். அந்த மலை அனுபவத்திலே நாங்கள் தொடர்ந்து இருக்க முடியாது. அந்த மலையிலிருந்து இறங்கி நாங்கள் அந்த மலை அனுபவத்தை பகிர்கின்ற மக்களாகவும் இருக்க வேண்டும். ஆகவேதான் இந்த நாளிலே இந்த தோற்ற மாற்ற பெருவிழாவில் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அவருடைய மாட்சிமையை சீடர்களுக்கு மாத்திரமல்ல, அந்த உயிர்ப்பின் மாட்சிமையை எங்களுக்கும் அவர் வெளிப்படுத்துகின்ற அருளுக்காக நாங்கள் நன்றி கூறுவோம். நாங்களும் இயேசுவைப் போல தனிமையான இடங்களை தேடுவோம், அவருக்கு செவிமாப்போம், அவருடைய சீடர்களாக வாழுவோம். இதற்கான வரத்தை இன்றைய பலியிலே நாங்கள் வேண்டுவோம். இப்பொழுது எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். அன்பே உருவான இறைவா, எம் திரு அவை பணியாளர்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் உருமாற்ற உடனிருப்பை உணர்ந்து அவரின் மாட்சியை உலகெங்கும் பரப்பும் நல் சீடர்களாக திகழ உமதருள் பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
உருமாற்றத்தின் வேந்தனே இறைவா, உலகப் பற்றினால் உண்மை கடவுளாகிய உம்மை மறந்து வாழும் இளைஞர்கள் நீரே ஆண்டவர், நீரே கடவுள் என்பதை உணர்ந்து புதிய வாழ்வு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடாத்தும் தந்தையே இறைவா, உமது சாயலாக படைக்கப்பட்டிருக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் மாட்சியை கண்டு உமது திருவுளத்தை நிறைவேற்ற தூய ஆவியின் வரங்களை நிறைவாக பொழிந்தள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதல் அளிக்கும் இறைவா, இன்றைய இத்திருப்பலியில் இணைய வழியாகவும் தொலைக்காட்சி மூலமும் இணைந்திருக்கும் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அவர்களின் மனவேதனைகளை நீக்கி நீரே என்றும் அவர்களுக்கு துணையாய் இருந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்திரைவா, இன்றைய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். சிறப்பாக இந்த நாளிலே நீர் தந்திருக்கின்ற உம்முடைய அளப்பெரும் செய்திக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். நம்முடைய வாழ்வில் இந்த மலை அனுபவத்தை நாங்கள் பெறவும், தனிமையிலே செபிக்கவும், உமது மாட்சிமையை காணவும், உம்முடைய மைந்தனுக்கு நாங்கள் செவி கொடுக்கவும் நீரே எங்களுக்கு துணை புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. இறையே இதை ஏற்றிடுவாய், இனிதாய் என்னை மாற்றிடுவாய். இறையே இதை ஏற்றிடுவாய், இனிதாய் என்னை மாற்றிடுவாய். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, உன் அருளுக்கு சான்றாகுமே. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகவே, உன் அருளுக்கு சான்றாகுமே. இறைவா, உன்னை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமொன்றுதாம். இறைவா, உன்னை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமொன்றுதாம். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய திருமகனின் மாட்சிக்குரிய தோற்றமாற்ற விழாவில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகிறோம். அவருடைய மாட்சியின் பேரொளியால் பாவ மாசுகளிலிருந்து எங்களை தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர்தாம் தேர்ந்தெடுத்த சாட்சிகள் முன்பாக தமது மாட்சிமை வெளிப்படுத்தினார். அனைவருக்கும் பிரதான மனித வடிவை தாங்கிய தமது உடல் பேரொழியால் துலங்க செய்தார். இவ்வாறு தம் சீடரின் உள்ளத்திலிருந்து செலிவை பற்றிய இடரை அகற்றினார். தலையாகிய தம்மிடம் வியத்தகு முறையில் நிகழ்ந்ததெல்லாம் தம்முடலாகிய திரு அவை முழுவதும் நிறைவேறும் என்பதை தெளிவாக்கினார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு நாங்களும் மண்ணுலகில் இடையிறாது மது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி அர்ப்பணித்து பாடுவதாவது: தூயவர் 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 மூவுலகு இறைவனாம் ஆண்டவர், வானமும் மையமும் யாமுறும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர் தூய்மையினத்திற்கு மூற்று ஆகவே முடியாவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை மீட்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவரனை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமுடைய திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநாகினவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் மக்கு உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயகாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருண வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நிலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேர்மத்திற்காகவும் எமட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். நம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சுபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமீன். கலந்திடும் மழை துளி போல மன்னன் இயேசு என்னில் வரும் நேரம், கண்ணின் இமைகள் இணைந்திருப்பது போல் அன்பின் இயேசு இணைகின்ற நேரம். மனதினை திறந்து மகிழ்வுடனே நான் பாடுவேன். மனத்துயரெல்லாம் சொல்லி 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 நான் பாடுவேன். இறைவா இறைவா என்னில் இணைந்திடவா, என் இதயம் இதயம் முன்னில் உறைந்திடவா. இறைவா இறைவா என்னில் இணைந்திடவா, என் இதயம் இதயம் முன்னில் உறைந்திடவா. மண்ணில் கலந்திடும் மழை துளி போல மன்னன் இயேசு என்னில் வரும் நேரம். எழுதாத ஓவியம் நான் அன்றோ, எழுந்து நீயும் மீட்டிடவா, எழுந்து நீயும் மீட்டிடவா. பழுதான வீணை நான் அன்றோ, அன்பு இசை மீட்டிடவா, அன்பு இசை மீட்டிடவா. அழிகின்ற மெழுகாக துடிக்கின்றேன், நிதமழியாத வாழ்வாக வருவாயே. அழிகின்ற மெழுகாக துடிக்கின்றேன், நிதமழியாத வாழ்வாக வருவாயே. இறைவா இறைவா என்னில் இணைந்திடவா, என் இதயம் இதயம் முன்னில் உறைந்திடவா. இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக.
ஆண்டவரின் திருமகனின் பேரொழியை அவரது மாட்சிக்குரிய தோற்றமாற்றத்தால் வெளிப்படுத்த திருவிழமானீரே. நாங்கள் உட்கொண்ட விண்ணக உணர்வு அவரது சாயலாக எங்களை மாற்றிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. அமல உற்பவியே அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க. மாசரு கன்னியே மாபரம் தாயே வாழ்க வாழ்க. வாழ்க தாயே வாழ்க நீயே வாழ்க வாழியவே. அன்னையே வாழ்க அமலியே வாழ்க வாழ்க வாழியவே. மாமரியே மாதவளே வாழ்க வாழ்க. மாந்தர்களை காப்பவளே வாழ்க வாழ்க. மாமரியே மாதவளே வாழ்க வாழ்க. மாந்தர்களை காப்பவளே வாழ்க வாழ்க. மனம் மகிழ்ந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க. தினம் நினைந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க. அமல உற்பவியே அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க. மாசரு கன்னியே மாபரன் தாயே வாழ்க வாழ்க. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.